ஃபஸ்ட்டு பேஸ் லைன் ட்ரா பண்ணிடுறீங்க. சர்க்கிள் ஃபார்ம் ட்ரா பண்ண அப்புறம் இந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி லைட்டாக கீழே வந்து இப்படி பெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஆப்பிளோட ஷேப். நெக்ஸ்ட்டு லைன் கீழே வரும்போது சின்னதாக இருக்கும் இந்த ஸ்பேஸ். ஓகே, இவ்வளோதான் ட்ராயிங் பார்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த லைன் மர்ஜிங். லைன் மர்ஜிங் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, பேப்பர் வெயிட்டோட மர்ஜ் ஆயிரும். ஹெச்பி பென்சில் அப்படி இல்லைன்னா 2B பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஷேடை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோ லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு பேரலாக தான் இந்த லைன் வரும். தெரியுதா? இதுக்கப்புறம் இந்த கிராஸ் ஹெச். பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கணும் எப்போவுமே. பென்சில் ஷார்ப்பாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த லைன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். இல்லைன்னா லைனே வந்து ஸ்மர்ஜ் ஆயிரும். ஈவனாக இருக்கணும் ஷேடு வந்து. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல லைட்டாக பெண்ட் ஆகுது. மேலே உள்ள லைட்டிங் விட்டுக்கோங்க கரெக்டாக. அவசரப்படக்கூடாது அந்த லைன் போடும்போது. இந்த லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈவன் கேப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஹேட்ச் வந்து இங்கேருந்து வரும். பென்சில் ரொட்டேட் பண்ணணும். பென்சில் ரொட்டேட் பண்ணி தான் ஹேட்ச் வந்து பண்ணணும். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து இந்த லைன் பண்ணிக்கணும் ஆப்போசிட். இந்த லைன்ஸ் போடும்போது மட்டும் ப்ராப்பராக பார்த்துக்கணும். அதனால் அந்த காம்பு பண்ணிக்கோங்க. காம்பு
கிராஸ் கிராஸ் ஆச்சு ஃபுல்லாகவே. லைன்ஸ் லைட்டாக டார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே இந்த லைனை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலாக லைனு லைனோட கிராஸ் பண்ணி இந்த லைனையும் மெர்ஜ் பண்ணி இந்த மிடில் ஏரியாவில் லைட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன்ஸ்லாம் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த லைன் மர்ஜிங் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இப்போ லைன் மர்ஜிங் ஃபுல்லாக முடிச்சா தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் லைட் விட்டுட்டு நம்ம ஷேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். லைன் மர்ஜிங் வந்து ப்ராப்பராக பண்ணிடுங்க. லைன் மர்ஜிங் அப்படின்றது லைனை டார்க் பண்ணுறது இல்லை, லைன் வந்து ஷேடாக கன்வெர்ட் பண்ணுறது தான் லைன் மர்ஜிங். இப்போ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ரிஃப்ளெக்ஷன் லைட் விட்டுட்டு இந்த லைனுக்கு பேரலாகவே லைன் வரும். ஈவன் கேப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு.
இந்த லைன் கீழே வர வர அந்த ஃப்ளோவுக்கு தகுந்த மாதிரி மாறணும், சேஞ்ச் ஆகும். எல்லாமே ஸ்ட்ரோக்ஸ் தான் அது. பென்சில் வந்து நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே. இப்போ இந்த கிராஸ் ஒரே ஈவனாகவே ஃப்ளோவில் கொண்டு வாங்க லைன்ஸை. பென்சில் ரொட்டேட் பண்ணணும். கீழே மட்டும் கொஞ்சம் ஆப்போசிட்டில் பண்ணி. மேலே வரும்போது இந்த லைனோட லென்த் வந்து கம்மியாயிரும். கீழே போக போக லைனோட லென்த் கொஞ்சம் அதிகமாகும். இதெல்லாம் வெர்டிகல் லைன்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஸ்ட்ரோக்ஸில் வரும். இந்த சைடு வரும்போது லைட்டாக டர்ன் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இந்த பாட்டமில் இருக்கிற இந்த லைன் மர்ஜிங் வந்து இப்போ பண்ணிடுங்க. இந்த இடம் டெப்த் அதிகமாக இருக்கனால எகெயின் நீங்கள் இன்னொரு கிராஸ் ஹெச் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு எங்கெல்லாம் டெப்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேச்சஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லைட் ஷேடு தான், லைட்டாக தான் இருக்கும். ஸோ மைல்டாக ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் கண்டினியூ ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஃப்ளோ இருக்கும். பென்சில் நல்லா ஷார்ப் வச்சுட்டு இந்த டைமில் நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து தான் இந்த லைன் எடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஏரியா வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லென்த்து போகக்கூடாது, ஷார்ட்டாக தான் இருக்கும் இந்த ஏரியா. ஏற்கனவே பண்ணியிருக்கிற ஸ்ட்ரோக்ஸ்லேருந்து ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே ஸ்ட்ரோக்ஸ் தான் பண்ணணும்.
ஒரு இடத்துல தனியாக ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. தனியாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த இடம் மட்டும் பேட்ச் மாதிரி தெரியும். ஸோ இந்த ரீஜியனும் இங்கே கொஞ்சம் டார்க் பண்ணும். இந்த லைன் மேலேயே தான் பண்ணுறோம். இந்த ஏரியாவில் கொஞ்சம் லைட் பண்ணிக்கும். இந்த லைன்ஸை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டா போதும். இந்த இடத்துலையும் கொஞ்சம் லைன்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதோட ஷேடோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 டிகிரியில் லைன்ஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் அந்த ஃபார்முக்கு தகுந்த மாதிரி லைன்ஸ் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டைமென்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்டில் கொடுங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.